ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்லா மூக்கு முட்டை நான்வெஜ்ஜு சாப்பிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக லெமன் டீயை குடிப்பாங்க. ஏன்டா குடிக்கிற அப்படின்னு கேட்டால், அதான் நான்வெஜ் சாப்பிட்டோம்ல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரையணும்ல, அதனால் லெமன் டீ குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுவோன்னு பார்த்தா அப்படிக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்போ லெமன் டீ குடித்ததுனால என்ன நன்மைகள் இருக்குது, அது எப்படி ஃபஸ்ட்டு குடிக்கணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெமன்னால் என்னென்ன நன்மைகள் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்மளோட ப்ளட் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த லெமன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து நம்மளோட டைஜஷன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது இம்யூன் பூஸ்டர். விட்டமின் சி பார்த்திங்கன்னா இந்த லெமனில் அதிகமாக இருக்குது. ஸோ அது ஒரு இம்யூன் பூஸ்டராக ஆக்ட் ஆகுது. இதில் இந்த கோவிட் டைமில் எல்லோரும் சாப்பாடு சாப்பிட்டாங்களோ இல்லையோ, லெமன் டீயும் லெமன் ஜூஸும் நல்லா சாப்பிட்டாங்க. அடுத்து வெயிட் லாஸிங்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இதை மட்டுமே சாப்பிட்டா குறைஞ்சிருமானா குறையாது உங்களுக்கு, ஓகேவா. இது ஒரு கேட்டபாலிசமை ஸ்டிமுலேட் பண்ணுற பூஸ்டர், அவ்வளோதான். இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது, பட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது இந்த லெமன் டீ நிறைய பேர் குடிப்பாங்க. இந்த லெமன் டீ குடிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் நிறைய பேர் எப்படி அதை போடணும், எப்படி அதை குடிக்கணும்னு சொல்லிட்டு தெரியாமல் குடிச்சிட்ருக்காங்க. லெமனில் முக்கியமான சத்து என்ன இருக்குது? விட்டமின் சி. இந்த விட்டமின் சி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பாய்லிங் பாயிண்ட் 29, ஓகே, ஐ மீன் 30க்குள்ளே இருக்கணும். இந்த 30க்கு மேலே போச்சு அப்படின்னா அது உடைய ஆரம்பிச்சிடும், டீக்ரேட் ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் லெமனை ஊற்றி சாப்பிட்றோம். அப்போ என்ன ஆகும், டீக்ரேட் ஆகிடும், முழுமையான சத்து நமக்கு கிடைக்காது. அதுலேயும் மோர் தென் 60 டிகிரிக்கு மேலே நீங்கள் கொதிக்க வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் சுத்தமாக யூஸே இல்லை ஆக்சுவலாக. அப்போ எப்படி சாப்பிடணும்? ரொம்ப சிம்பிள். நம்ம டீயை கொதிக்க வச்சுட்டு நம்மளுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு, நம்மளோட குடிக்கிற அளவுக்கு இருக்கிற சூடில் லெமனை புழிஞ்சு விட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா போதும். ஸோ அப்படி சாப்பிட்டா தான் உங்களுக்கு முழுமையான அந்த சத்து கிடைக்கும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஆல்.